Hi friends, welcome to Panda Playtime TV. ஹாரவ் அரைவாயிலில் அசைவின்றி நின்றிருந்தான். அவனது இதயம் துடித்தது, உள்ளங்கைகள் உயர்த்தன. 30 மாணவர்களுக்கு முன்னால் தன்னை பற்றி 2 நிமிடங்கள் அறிமுகப்படுத்தும்படி கேட்கப்பட்டிருந்தான். வெறும் 2 நிமிடங்கள். ஆரவ் போன்ற அமைதியான கூச்ச சுபாவம் உள்ள, எப்போதும் கடைசி பெஞ்சில் அமர்ந்திருக்கும் ஒருவனுக்கு 2 நிமிடங்கள் 2 நூற்றாண்டுகளாக தோன்றின. ஆரவ், உன் முறை என்று ஆசிரியர் சொல்வதை கேட்டான். என்னால் முடியாது என்று அவன் சொன்னான். பின்வரிசையில் கேட்ட கேலியான சிரிப்பால் அவன் மனம் புண்பட்டது. அவனது முகம் சிவந்து போனது. மீண்டும் அவன் தன் இருக்கையில் பார்வையில் படாதவாறு அமர்ந்தான். அந்த நாளில் ஆரவ் ஒரு தோற்றவனாக வீடு திரும்பினான். மக்கள் சிரித்ததால் அல்ல, ஆனால் அவன் பேச வேண்டும் என்று தெரிந்தும் எப்படி பேசுவது என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த இரவின் இருளில் ஒரு கட்டளையிடும் குரலும் இனிமையான கண்களும் கொண்ட ஒரு வயதான இராணுவ அதிகாரி ஆரவ் உட்கார்ந்திருந்த ஒரு மூலையில் சிறிய உருவத்தை பார்த்தார். என்ன கவலைப்படுகிறாய் மகனே என்று அன்புடன் கேட்டார். ஆரவ் பெருமூச்சு விட்டான். ஓ, நான் நினைக்கிறேன் நான் மற்றவர்களைப் போல இல்லை. நான் மிகவும் வெட்கப்படுகிறேன், மிகவும் பயப்படுகிறேன். அவனது தாத்தா சிரித்தார். இப்போது நான் சொல்வதை கேள். பயமும் வெட்கமும் என்றென்றும் நிலைக்காது. அவை மூடு பனி போன்றவை. நீ கடந்து செல்லும் போது அவை மறைந்துவிடும். ஆரவ் குழப்பத்தில் உற்று நோக்கினான். ஆனால் பயத்தின் வழியாக எப்படி கடந்து செல்வது? வயதானவர் முன்னோக்கி சாய்ந்து பேசினார். 3 நாட்கள் மட்டும் பயிற்சி செய். சரியாக இருக்க வேண்டாம், ஆனால் துணிச்சலுடன். நான் இதை 3 நாள் சவால் என்று அழைக்கிறேன் என்றார் தாத்தா. இன்று காலையில் நீ எழுந்ததும் கண்ணாடியில் பார்ப்பாய். உன் பெயரை, நீ எங்கிருந்து வருகிறாய் என்பதை, உன்னை பற்றி உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை சத்தமாகவும் தெளிவாகவும் நீயே சொல்லிக் கொள்வாய். ஆரவ் அருவருப்புடன் தலையசைத்தான். இதுதானா? அப்படியானால் இதுதான் அது தொடங்குவது என்று தாத்தா தலையசைத்தார். நம்பிக்கை உன் சொந்த குரலில் தொடங்குகிறது. மறுநாள் காலையில் ஆரவ் கண்ணாடி முன் நின்றான். இதை சொல்வது முட்டாள்தனம் என்று அவன் நினைத்தான். நான் ஆரவ். என் சொந்த ஊர் புரூக்ஸ்வில். நான் ஓவியம் வரைவதில் மிகவும் திறமையானவன். அவனது குரல் தடுமாறியது, ஆனால் அவன் அதை செய்தான். பிறகு அவன் சத்தமாக மீண்டும் மீண்டும் சொன்னான். 10வது முறையில் அவன் நடுங்கவில்லை. இப்போது தாத்தா சிரித்தார். அவளுக்கு தெரிந்தது போலவே. அவளே சொல்லிக்கொண்டாள். இந்த முறை நீ உனக்கு அறிமுகமில்லாத 5 பேரை வாழ்த்தப் போகிறாய். ஒரு ஹலோ அல்லது குட் மார்னிங் போன்ற ஒரு எளிய வாழ்த்து. சரி, அப்படித்தான் என்றார் தாத்தா. ஆரவ் தயங்கினான். ஆனால் அவர்கள் என்னை கவனிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? பிறகு நீ வேறு விஷயங்களுக்கு செல்வாய். அவர்கள் பதிலளிப்பதை பார்க்க நீ இவர்களை வாழ்த்துகிறாய், உனக்காக அல்ல. ஏனென்றால் நீ எதிர்வினைகளை பெற முடியும் என்று நீ உனக்கு நீயே காட்டிக்கொள்ள விரும்புகிறாய். ஆரவ் பதற்றமாக இருந்தான். எனினும் வெளியே செல்ல முடிவு செய்தான். அவன் முதலில் வாழ்த்திய ஓட்டப்பந்தய வீரர் சிரித்து அசைத்தார். மற்றவர், ஒரு வயதான பெண், பிரகாசமாக தலையசைத்தார். 3வது நபர் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆரவ் மனம் உடைந்து போனான். ஆனால் தாத்தா சொன்னதை அவன் மறக்கவில்லை. தொடர்ந்து சென்றார். 5வது வாழ்த்துவதற்கு முன் அவன் ஏற்கனவே உயர்ந்திருந்தான். அவனுக்குள் ஏதோ ஒரு ஒளி இருந்தது. தாத்தா சொன்னார், இது கடைசி நாள். இன்று நீ வகுப்பறை உரையாடலுக்கு பங்களிப்பாய். ஒரே ஒரு வாக்கிய கேள்விகள் மற்றும் கருத்துகள். ஆரவுக்கு குமட்டுகிறது. இருப்பினும் அவன் தலையசைத்தான். வரலாறு வகுப்பில் ஆசிரியர் கேட்டார், தலைவர்கள் ஏன் நல்ல பேச்சாளர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆரவ் கை உயர்த்திய போது அது ஆசிரியரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவள் ஆச்சரியப்பட்டு கேட்டாள், எஸ் ஆரவ். அவன் தன் தொண்டையை செருமினான். மேபி அவர்கள் முதலில் பயந்திருந்தாலும் பேச பயிற்சி செய்ததால். அமைதி. பிறகு ஆசிரியர் சிரித்தார். மிக நன்றாக சொன்னாய். யாரும் சிரிக்கவில்லை, யாரும் கேலி செய்யவில்லை. மற்றவர்கள் அவனுக்கு ஒரு புதிய மரியாதையை கூட கொடுத்தனர். அந்த நாள் இரவின் டின்னரில் தாத்தா கட்டுக்குள் வெய்சிரிக் கொண்டிருந்த ஆரவை பார்த்தார். நீ ஒரு சிறந்தவன், நீ அதை செய்தாய் என்றார் அவர். ஆரவ் தலையசைத்தான். நான் பயமற்றவன் அல்ல, இதுவரை நான் வலிமையானவன். தாத்தா அவனது முதுகில் தட்டினார். அதுதான் யோசனை. நம்பிக்கை என்பது பயமில்லாததல்ல, அது பயம், மேலும் அதை பற்றி எல்லா நேரத்திலும் ஏதாவது செய்வது. 6 மாதங்களுக்கு பிறகு பள்ளி மதிய உணவு மேடையில் ஆரவ் மைக்ரோஃபோனுடன் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் ஒரு பள்ளி கட்டிடத்தின் ஓவியம் திட்டமிடப்பட்டிருந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு நான் தெருவில் 2 வார்த்தை கூட பேச துணியவில்லை. அதன் பிறகு நான் ஒரு 3 நாள் சவாலை ஏற்றுக்கொண்டேன். அது என்னை சரியானவனாக மாற்றவில்லை, ஆனால் அது என் வாழ்க்கையை மாற்றியது. கூட்டம் கைத்தட்டியது. ஓவியத்தில் மட்டுமல்ல, அவனது விஷயத்திலும் சரி. ஆரவ் கூட்டத்தை பார்த்து சிரிக்கவில்லை, ஆனால் பயணத்தை பார்த்து. தைரியம் ஒரு முடிவில் தொடங்குகிறது. நீ வெட்கப்பட்டாலும் பயந்தாலும் அல்லது அமைதியாக இருந்தாலும் அதை தொடங்குங்கள். 3 நாள் சிறிய செயலால் வாழ்நாள் முழுவதும் நம்பிக்கை திறக்கப்படும். நீ வெட்கப்படுகிறாய் என்பது உனது ஆளுமையின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. அது வெறும் ஒரு பழக்கம். பழக்கங்களை மாற்ற முடியும். நீ ஒரு சிறந்த பழக்கத்துடையவனாக இருக்க வேண்டியதில்லை. பயிற்சி செய், படங்கு.
இது போல மேலும் கதைகளுக்கு மறக்காம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.